1,00,000 தாய்மார்களுக்கு இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் இறப்பு என்று இருந்தது 96.6. 1,00,000 மகப்பேறு இறப்புகளில் 96.6. இப்பொழுது அது 39 குறைந்திருக்கிறது. 2 பங்கு குறைந்து ஒரு பகுதியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு இறப்பு விகிதம், தொற்றா நோய்களினால் ஏற்படுகிற இறப்பு விகிதம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் மேல் குறைந்திருக்கிறது. நாளொன்றுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு 1700 1800 பேர் வரை இறக்கிறார்கள். நோயின் பாதிப்புகளால், விபத்துகளால், வயது முதிர்வால். 1700 1800 பேரில் தொற்றா நோய்களினால் ஏற்படுகிற இறப்பும் கணிசமானது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு தொற்றா நோய்களின் பாதிப்பு படிப்படியாய் குறைந்து இன்றைக்கு இறப்பு எண்ணிக்கையும் சரிபாதிக்கு மேல் சரிந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பேரிடர்கள், பெரிய அளவிலான புயல் பாதிப்புகள், மழைக்காலங்கள், ஒவ்வொரு மழைக்கு பின்னாலேயும் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நடத்த சொல்லி கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் மகிழ்ச்சியோடு ஒரு செய்தியை பதிவிடுகிறேன். எவ்வளவு முகாம்கள் கடந்த 4 ஆண்டுகளில் நடத்தப்பட்டிருக்கிறது என்றால், மழைக்காலங்களில் மட்டும், பேரிடர் காலங்களில் மட்டும் 1,06,325 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த 1,06,325 முகாம்களில் பயன்பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை 56,08,431 பேர். இவர்கள் வெறும் மழைக்காலங்களில் மட்டுமே மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்களால் பயன்பெற்றிருக்கிறார்கள். காசநோய் இல்லா தமிழ்நாடு என்கின்ற இலக்கை அடைவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பிரத்யேகமான திட்டங்களை வகுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 48 வாகனங்கள், டிஜிட்டல் எக்ஸ்ரே பொருத்தப்பட்ட 48 வாகனங்கள் இன்றைக்கு ஊர்கள் தோறும் சென்று காசநோய் பாதிப்புகளை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பணியினை செய்து வருகிறது. அந்த வகையில் 48 வாகனங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றின் வாயிலாக தொடங்கி வைத்தார்கள். அதேபோல் திருச்சி சன்னாசிப்பட்டியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த காசநோய் கண்டறிவதற்குரிய அதிநவீன கருவி சிபிநேட் என்கின்ற ஒரு அதிநவீன கருவி 466 கருவிகள் இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நான் மிக மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவிக்கிறேன். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் டிஜிட்டல் எக்ஸ்ரேவுடன் கூடிய இந்த வாகனங்கள் 48 சிபிநேட் என்று சொல்லக்கூடிய இந்த 466 அதிநவீன உபகரணங்களும் தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காசநோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு புரத சத்துள்ள உணவுகளை தர வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு தன்னார்வலர்களை பயன்படுத்துகிற ஒரு திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து அந்த தன்னார்வலர்களை பாராட்டி அவர்களுக்கு பரிசும் அளித்தார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற காசநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னார்வலர்கள் இன்றைக்கு புரத சத்துள்ள உணவை தருகிறார்கள் என்கின்ற வகையில் தானாக முன்வந்து அந்த உதவியை செய்து கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு 110 தன்னார்வலர்கள் இன்றைக்கு காசநோய் இல்லா தமிழ்நாடு எனும் திட்டத்திற்கு பேருதவியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை 3000க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் இருக்கிறது. 3000க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் பழங்குடியினர் இன்றைக்கு சிறிய அளவில் 70 வீடுகள் 80 வீடுகள் என்று 3000க்கும் மேற்பட்ட கிராமங்கள். இதுவரை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த துறைக்கு இட்ட கட்டளை கடைகோடி மனிதனுக்கும் மருத்துவ சேவை 100% சென்றடைய வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் இதுவரை நானே 300க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நடந்தே சென்று, வாகன வசதிகள் இல்லாத கிராமங்களுக்கும் சென்று அந்த மக்களுக்கான மருத்துவ வசதியை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இங்கே பெருமதிப்பிற்குரிய மன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி பேசும்போது அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பணியிடங்கள் எவ்வளவு என்கின்ற கணக்கை எல்லாம் புள்ளி விவரங்களோடு தெரிவித்தார். நானும் கூட தெரிவிக்கிறேன். எம்ஆர்பி என்று சொல்லக்கூடிய மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்கின்ற அமைப்பும், டிஎன்பிஎஸ்சி என்கின்ற அமைப்பும், அதேபோல் நம்முடைய
ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி என்கின்ற அமைப்பும் NHM அமைப்பும் இந்த 4 அமைப்புகளும் சேர்ந்து இன்றைக்கு எவ்வளவு பணியிடங்களை கடந்த 4 ஆண்டுகளில் வெளிப்படை தன்மையோடு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் எந்த விதமான இடைத்தரகர்களும் இல்லாமல் எவ்வளவு பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது என்றால் 25,295 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. துறை வாரியாக நிரப்பப்பட்ட பணியிடங்கள் புத்தகத்தில் கொள்கை விளக்க புத்தகத்தில் அச்சிடப்பட்டிருக்கிறது. 25,295 பணியிடங்கள் கடந்த 4 ஆண்டுகளில் நிரப்பப்பட்டு ஒரு மகத்தான சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. பணியிடங்கள் நிரப்பப்படுவது என்பது ஒன்று. இரண்டாவது, கலந்தாய்வுகளின் மூலம் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் மொத்தமாக இருக்கிற பணியிடங்களில் கலந்தாய்வுகளின் மூலம் பணி மாறுதல் நடைபெறுவது என்பது இன்றைக்கு துறை வாரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை பதிவிடுகிறேன். கலந்தாய்வின் மூலம் வெளிப்படை தன்மையோடு நான் ஏற்கனவே சொன்ன இடைத்தரகர்கள் இடைஞ்சலின்றி எந்த விதமான தவறுமின்றி கலந்தாய்வுகளின் மூலம் இதுவரை பணி மாறுதல்கள் பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை 42,718 பேர். புதிய பணியிடங்களை பொறுத்தவரை 25,295, பணி மாறுதல்களை பொறுத்தவரை 42,718 பேர். இங்கே கூட நம்முடைய பெருமதிப்பிற்குரிய வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் MRBயில் பணி நியமனம் செய்யப்பட்ட, குறிப்பாக கோவிட் காலத்தில் பணி நியமனம் செய்யப்பட்ட செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து திரு வேல்முருகன் போன்றவர்கள், பெருமதிப்பிற்குரிய திரு GK மணி போன்றவர்கள், திரு செல்வ பெருந்தகை போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கொரோனா காலத்தில் எடுக்கப்பட்டது என்றாலும் இவர்கள் இடைக்கால பணி நியமனம் என்கின்ற வகையில் அப்போது அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்றாலும், சேர்ந்தது எப்படியாக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்வு பாதிக்கக்கூடாது. இவர்கள் அனைவருமே தமிழர்கள் தான். எனவே அவர்களுக்கு அத்துணை பேருக்குமே நாம் வாழ்வளிக்க வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு அந்த 3,184 பேரில் 2,160 பேருக்கு இன்றைக்கு இந்த அரசு அந்த பணி நிரந்தரம் செய்து 18,000 ரூபாய் சம்பளம் பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு 60,000 ரூபாய்க்கு மேல் சம்பளம் பெற்று பணி நிரந்தரமாக்கப்பட்டிருக்கிற ஒரு தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.